வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் கடற்பகுதியை பாதுகாக்க செங்கடலுக்கு நகரும் பிரான்ஸ் விமானம் தாங்கி கப்பல். ஈரான் போரினால் அமெரிக்கா ஜெர்மனி இடையே விரிசல், நேட்டோ கூட்டணியில் பதற்றம். ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா துப்பாக்கிச் சூடு, முறியும் நிலையில் டிரம்பின் தற்காலிக போர் நிறுத்தம். விமான எரிபொருள் தட்டுப்பாடு, 20,000 விமான சேவைகளை ரத்து செய்கிறது லுப்தான்சா. 3ஆம் உலகப் போர் அச்சம், அணுவாயுத ஏவுகணை சோதனையை தொடங்கியது ரஷ்யா. ஈரான் போரினால் பிரிட்டனில் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம், அமைச்சர் எச்சரிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடங்கிய ஒரே நிமிடத்தில் ரஷ்யா உக்கிர தாக்குதல். ஹார்முஸ் ஜலசந்தி மூடல், பெரும் நஷ்டத்தில் தவிக்கும் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள். இனி விரிவான செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பிரான்ஸ் தனது போர்க்கப்பல்களை அனுப்பியுள்ளது. பிரான்சின் அணுசக்தியால் இயங்கும் புகழ்பெற்ற சார்துகோல் என்ற விமானம் தாங்கி கப்பல் செங்கடல் நோக்கி நகர்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான மோதலால் ஹார்முஸ் கடல்வழி பாதையில் வணிக கப்பல்களின் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதார பாதிப்பை தடுக்கவும் கப்பலின் சுதந்திரத்தையும் போக்குவரத்தையும் மீட்டெடுக்கவும் பிரான்ஸ் இந்த தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பிரிட்டன் மற்றும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைந்து இந்த கூட்டு பாதுகாப்பு திட்டத்தை பிரான்ஸ் திட்டமிட்டு வருகிறது. சூயஸ் கால்வாயை கடந்து செல்லும் இந்த பிரெஞ்சு கடற்படை சர்வதேச சட்டங்களின்படி பிராந்திய பாதுகாப்பை பலப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரினால் அமெரிக்கா ஜெர்மனி இடையே விரிசல், நேட்டோ கூட்டணியில் பதற்றம். ஈரான் மீதான போர் விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜெர்மனி அதிபர் ஃபிரெடரிக் மெர்ஸ் இடையே கடுமையான ராஜதந்திர மோதல் வெடித்துள்ளது. அமெரிக்காவுக்கு ஈரானில் முறையான வியூகங்கள் இல்லை என்றும் வாஷிங்டன் ஈரானிடம் அவமானப்பட்டு நிற்பதாகவும் ஜெர்மனி அதிபர் விமர்சித்துள்ளார். இந்த காரசாரமான மோதலை தொடர்ந்து ஜெர்மனி மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டிருந்த 5000 அமெரிக்க படைகளை திரும்ப பெறப்போவதாக ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார். ஜெர்மனியில் இருந்து படைகள் மற்றும் அதிநவீன ஏவுகணைகளை அமெரிக்கா வாபஸ் பெறுவது நேட்டோ அமைப்பின் ஒட்டுமொத்த பாதுகாப்பை பலவீனப்படுத்தும் என வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். போரை உடனடியாக நிறுத்த கோரும் ஜெர்மனி அமெரிக்க படைகளுக்காக தனது இராணுவ தளங்களை பயன்படுத்துவதை மட்டுப்படுத்தவும் ஆலோசித்து வருகிறது. வல்லரசு நாடுகளுக்கு இடையிலான இந்த மோதல் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால நேட்டோ கூட்டுறவில் பெரும் சோதனையை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் கப்பல் மீது அமெரிக்கா துப்பாக்கிச் சூடு, முறியும் நிலையில் டிரம்பின் தற்காலிக போர் நிறுத்தம். அமெரிக்க ராணுவத்தின் தடையை மீறி செல்ல முயன்ற ஈரானிய எண்ணெய் ஏற்றி செல்லும் கப்பல் மீது அமெரிக்க போர் விமானம் ஓமன் வளைகுடாவில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமாக தற்காலிக போர் நிறுத்தம் அமுலில் உள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த திடீர் தாக்குதல் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. உலக பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவமான ஹார்முஸ் நீரிணையை ஈரான் உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று அமெரிக்கா நிபந்தனை விதித்துள்ளது. இந்த அமைதி ஒப்பந்தத்திற்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அந்நாட்டின் மீது முன்னெப்போதும் இல்லாத வகையில் மிக கடுமையான குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தப்படும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வர இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் இந்த தாக்குதலால் போர் நிறுத்த ஒப்பந்தம் உடையும் விளிம்பிற்கு தள்ளப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் தட்டுப்பாடு, 20,000 விமான சேவைகளை ரத்து செய்கிறது லுப்தான்சா. உலகளவில் ஏற்பட்டுள்ள கடுமையான விமான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக சில விமான நிலையங்களில் எரிபொருள் தீர்ந்து வருவதாக லுப்தான்சா நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஈரானிய போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து முடக்கம் காரணமாக கச்சா எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் விலை இருமடங்காக உயர்ந்துள்ளது. இந்த வரலாறு காணாத எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வை கட்டுப்படுத்த லுப்தான்சா நிறுவனம் தனது 20,000 கோடைக்கால விமான சேவைகளை அதிரடியாக ரத்து செய்துள்ளது. எரிபொருள் பற்றாக்குறை உள்ள விமான நிலையங்களுக்கு செல்லும் விமானங்கள் வழியிலேயே வேறு இடங்களில் நின்று எரிபொருள் நிரப்பிக்கொள்ளும் மாற்று திட்டங்களையும் இந்நிறுவனம் தயாரித்து வருகிறது. இந்த உலகளாவிய நெருக்கடியால் நடப்பு ஆண்டில் மட்டும் லுப்தான்சா நிறுவனத்திற்கு கூடுதலாக 1.7 பில்லியன் யூரோக்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தங்களின் இழப்பை ஈடுகட்ட லுப்தான்சா மற்றும் பல ஐரோப்பிய விமான நிறுவனங்கள் விமான கட்டணங்களை கணிசமாக உயர்த்த தொடங்கியுள்ளன. 3ஆம் உலகப் போர் அச்சம், அணுவாயுத ஏவுகணை சோதனையை தொடங்கியது ரஷ்யா.
உக்ரைன் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடனான மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ரஷ்யா தனது அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லும் அதிநவீன ஏவுகணை சோதனையை தொடங்கியுள்ளது. ரஷ்யாவின் கம்சட்கா பகுதியில் உள்ள புகழ்பெற்ற குரா ராணுவ பயிற்சி தளத்தில் இந்த சோதனைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அணு ஆயுத ஏவுகணை பயிற்சிகள் தொடர்ந்து மே 10ஆம் தேதி வரை தீவிரமாக நடைபெறும் என்று ரஷ்ய பிராந்திய அரசு அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த சோதனை தளத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்குள் பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் நுழைய முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளின் இலக்குகளை துல்லியமாக தாக்குவதற்கும் புதிய அணுவாயுத தொழில்நுட்பங்களை சோதிப்பதற்கு இந்த தளம் பயன்படுத்தப்படுகிறது. உலக நாடுகளின் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ரஷ்ய அதிபர் புட்டின் மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கை 3ஆம் உலகப் போர் ஏற்படுமோ என்ற அச்சத்தை சர்வதேச அளவில் ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் போரினால் பிரிட்டனில் வேலைவாய்ப்புகள் பறிபோகும் அபாயம், அமைச்சர் எச்சரிக்கை. ஈரான் போர் காரணமாக பிரிட்டன் கடுமையான பொருளாதார பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. இதற்கமைய இந்த ஆண்டில் பெரும் வேலை இழப்பு ஏற்படலாம் என்று அமைச்சர் எச்சரித்துள்ளார். உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்ந்து மூடப்பட்டிருப்பது பிரிட்டனின் வேலைவாய்ப்பு சந்தையை பாதிக்கும் என பிரிட்டன் வேலை மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சர் ஃபாட் மெக்பேட்டன் எச்சரித்துள்ளார். உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் 1/5 பங்கு இந்த கடல்வழி பாதை மூலமே நடைபெறுவதால் இதன் முடக்கம் உலக அளவில் எரிசக்தி மற்றும் எரிபொருள் விலையை வெகுவாக உயர்த்தியுள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பிரிட்டனின் பொருளாதாரம் வட்டி விகித குறைப்பு மற்றும் வேலையின்மை வீழ்ச்சி ஆகியவற்றுடன் சரியான பாதையில் சென்று கொண்டிருந்ததாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போது அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரானுடன் மேற்கொண்டுள்ள போர் காரணமாக முந்தைய பொருளாதார சாதகங்களை இனி நம்பியிருக்க முடியாது என்று அவர் கவலை தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடங்கிய ஒரே நிமிடத்தில் ரஷ்யா உக்கிர தாக்குதல். உக்ரைன் முன்மொழிந்த தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ரஷ்யா முற்றிலுமாக மீறியுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. போர் நிறுத்தம் நள்ளிரவில் தொடங்கிய வெறும் ஒரே நிமிடத்திற்குள் ரஷ்ய அதிபர் புட்டினின் உத்தரவின் பேரில் உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த நள்ளிரவு தாக்குதலில் ரஷ்யா 2 ஸ்கந்தர் M பால்ஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஒரு வழிகாட்டப்பட்ட ஏவுகணையை பயன்படுத்தியுள்ளது. மேலும் உக்ரைனின் பல்வேறு திசைகளில் இருந்து சுமார் 108 அனல் பறக்கும் ட்ரோன்கள் மூலமும் உக்கிரமான தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. இந்த திடீர் தாக்குதலால் உக்ரைனின் சுமி மற்றும் கார்கிவ் ஆகிய பகுதிகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மாபெரும் சூப்பர் மார்க்கெட் விநியோக மையம் உள்ளிட்ட உக்ரைனின் பொதுமக்களுக்கான உள்கட்டமைப்புகள் இந்த தாக்குதலில் கடுமையாக சேதமடைந்துள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி மூடல், பெரும் நஷ்டத்தில் தவிக்கும் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள். ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தி 2 மாதங்களுக்கு மேலாக மூடப்பட்டுள்ளதால் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் பெர்சியன் வளைகுடாவில் சிக்கி தவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பாதுகாப்பு திட்டங்கள் திடீரென நிறுத்தப்பட்டதால் கப்பல் போக்குவரத்து எப்போது தொடங்கும் என்ற குழப்பம் நீடிக்கிறது. ஈரான் ராணுவத்தின் படகுகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல் அபாயம் இன்னும் குறையாததால் இந்த வழித்தடத்தில் பயணம் செய்வது மிகவும் ஆபத்தானது என கப்பல் நிறுவனங்கள் கருதுகின்றன. இந்த நெருக்கடியால் கப்பல்களுக்கான காப்பீட்டு கட்டணங்கள் வழக்கத்தை விட 3% முதல் 10% வரை வரலாறு காணாத வகையில் உயர்ந்துள்ளன. உலகின் முன்னணி கப்பல் நிறுவனமான ஹேபர்ட் லாயிட் மாற்று வழிகளை பயன்படுத்துவதால் தங்களுக்கு வாரத்திற்கு சுமார் $60 மில்லியன் கூடுதல் செலவாகுவதாக தெரிவித்துள்ளது. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள கச்சா எண்ணெய் மற்றும் உரங்கள் கடலில் முடங்கியுள்ளதால் சர்வதேச எரிசக்தி சந்தையும் உலகளாவிய வர்த்தகமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன.